பப்பு பப்புமா பப்புமா ஒரு 500 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? என் ஸ்டேட்டஸ்க்கு சேஞ்ச் எல்லாம் வந்து கேட்டுட்டு பாங்க பாங்க. பப்பு பப்பு பேப்பர்காரன் வருவாண்டி, அவனுக்கு கொடுக்கணும்டி. என்ன காலங்காத்தால டார்ச்சரு. சே இந்தாங்க மசால் வடை சாப்பிடலாம் 500 ரூபாய் வச்சிருந்தேன், எடுத்துட்டு போங்க. மசால் வடை திங்கிறதுக்கு 500 ரூபாயா? சரியான மூசுண்டக்காரி. 500 ரூபாய் நோட்டங்க. ஏய் நான் 500 ரூபாய் சேஞ்ச் தானடி கேட்டேன், 500 ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. அப்படியா? எடுக்கிறது பிச்சை, இதுல எகத்தால வேற. எது சின்ன பாப்பா பிச்சை எடுக்கறாளா? ஏதோ வீட்ல கேஷ் இல்ல, சின்னதா ரொட்டேட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஏய் 500 ரூபாய்க்கு என்ன இப்படி கேவலப்படுத்துற? அதான் கேவலப்படுத்துறோம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? ஏய் ரொம்ப அல்ட்டிக்காதரி. கேஷ் எடுக்க பெரிய பாப்பாவை அனுப்பியிருக்கேன், இதோ இப்ப வந்துருவா. அப்புறம் என் கையிலும் சில்லற அப்படியே போழங்கும். அப்படியே லாஸ்ட் லாஸ்டா கொண்டு வந்து குவிச்சிருவா. இருக்கிறது 5 10 அதையும் சுரண்டி எடுத்து வர போறா. அதுக்குள்ள ஏடிஎம்ல கேஷ் இல்லையா? ஐயோ அது இல்ல அத்தை. எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? என்ன ஒரு 600 ரூபாய் இருக்கும், அதுல ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னேன். 600 ரூபாய் இல்ல? அதுவும் இல்லையா? ஆமாடி, இப்பதான் பேலன்ஸ் செக் பண்ணா 10, வித்ட்ரா பண்ணா 20, ஸ்டேட்மெண்ட் எடுத்தா 20ன்னு கணக்கு அப்படியே கழிச்சுட்டே போறானுங்களே. ஐயோ அது இல்ல அத்தை, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த கன்றாவிய வேற நான் பார்க்கணுமா? ஏய் என்னடி இது 5க்கு பக்கத்துல 2 3 0 போட்டுருக்கு. ஐயோ அப்புறம் 6க்கு பக்கத்துல 2 0 போட்டுருக்கு. அத்தை அது 5,600,000 ரூபாய். என்னது 5,600,000 ரூபாயா? 600 ரூபாய் என்னது? இந்த 5 லட்சம் ரூபாய் யாருதுரி? எங்களை கேட்டா ஒருவேளை செக் டெபாசிட் பண்ணிட்டு மறந்துட்டீங்களா? இல்லையேடி. அதானே இவங்களை நம்பி எவன் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறான்? புரியலையா? வேற யார் அக்கவுண்ட்ல போட வேண்டிய 5 லட்சம் ரூபாய் செக்க மாத்தி உங்க அக்கவுண்ட்ல போட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்குமாடி? உங்களுக்கு நடந்திருக்கே. அப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு தானே சொந்தம் இப்போதைக்கு. என்ன இப்போதைக்கு? இப்போதைக்கு மட்டும்தான். நாளைக்கே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா 5 லட்சத்தை பொடிங்கிடுவான். அடியே இன்னைக்கு கதையை பேசுறி. இப்ப 5 லட்சம் ரூபாய் என்னதா இல்லையா? உங்களுதான் அத்தை. பாத்தியாடி பப்பு, ஒரு 500 ரூபாய் கொடுக்க என்ன எவ்வளவு கேவலப்படுத்தின. இப்ப பாத்தியா என் கையில 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நேனே இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கல அத்தகாரோ. இதுக்கு தான் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாதுன்னு சொல்றது, எஸ்பெஷலி இந்த சின்ன பாப்பாவை. எனக்கு தெரியும் அத்தை, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லக் அடிக்கும்னு எனக்கு எப்பவோ தெரியும். நீங்க அதிர்ஷ்ட தேவதையாச்சே இல்லடி? ஆமா ஆமா, நான் கூட டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் அத்தகாரு. அதுல வள்ளலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சின்ன பாப்பான்னு போட்டிருக்கு அத்தகாரு. கொடுத்த சிவந்த கைகள் கர்ணன் இல்லையாம், நம்ம சின்ன பாப்பா அத்தை. இது யாரு சொன்னது? வேதத்துல சொன்னாங்க. ஓ அடியே அடியே, பணம் இல்லன்னா பழைய சோறு மாதிரி பாக்குறது, பணம் வந்துருச்சுன்னா பச மாதிரி பசப்பிங்க வந்து ஒட்டிக்கிறது. அடியே இந்த டக்கால்ட்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்கடி. ஷார்ப் அத்தை. நான் எப்பவுமே ஷார்ப் தாண்டி. ஏ சுண்டக்கா என்ன சொன்ன? பேங்க்குக்காரன் கண்டுபிடிச்சிட்டா 5 லட்சத்தை அப்படியே எடுத்துட்டு போயிடுவானா? அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாவை இந்த கொம்பை எப்படி துவம்சம் பண்றான்னு பாருங்கடி. ஷாப்பிங் டி. இத பார்த்தா ஷாப்பிங் பண்ண மாதிரி தெரியல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே காலி பண்ண மாதிரி தெரியுது. கரெக்ட் டி. அடியே இவ்வளவுதாண்டி என்னால தூக்க முடிஞ்சது, மிச்சமெல்லாம் குட்டி யானையில வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு குட்டி யானையா? சரி என்ன அந்த 5 லட்சம் ரூபாய் கை வச்சிட்டீங்களா? கையில வைக்கலடி, காடையே தேய்ச்சிட்டேன். மொத்த அமௌண்ட்டே காலி பண்ணிட்டீங்களா? நோ நோ, 100 ரூபாய் பாக்கி வச்சிருக்கேன். என்ன வாங்குனீங்க? சொல்றேன் சொல்றேன். பாத்தீங்களா, லேட்டஸ்ட் லைட் வெயிட் நெக்லஸ் 3 பவுன். சூப்பரா இருக்கு அத்தை. இந்த மாதிரி 3 டிசைன்ல வாங்கிருக்கேன். இந்த 3ல ஒண்ணு கூட உங்களுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான் சொல்ல வந்தேன். அப்புறம் என்னடி குக்கர் மாதிரி புகை வருது? இப்ப உனக்கு வரும் பாரு. பாத்தியா பட்டு புடவை? இந்த பட்டு புடவை ஒண்ணு மட்டும் 25,000 ரூபாய். 8 புடவை எடுத்திருக்கேன்டி இதே மாதிரி. வெறும் 2 லட்சம் ரூபா தான் ஆச்சு. இதுவும் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் சொன்னேன்ல புகை வரும்னு, பாத்தியா?
பாத்தியா புது செருப்பு. இதுவும் உங்களுக்கு மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி. 5 லட்சம் வந்துச்சு, எங்களுக்கு சின்ன மூக்குத்தியாவது எடுக்கணும்னு தோணலையா அத்தைக்காரோ? தோணாதரி, தோணாது. மார்னிங் 500 ரூபாய் கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுன நீ? அடியே, அது மட்டும் இல்லடி, இட்ஸ் மை மணி. ஆண்டவன் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா எனக்கு ஏடிஎம் பிச்சுக்கிட்டு கொடுத்துருக்காண்டி. எங்க 2 பேருக்கும் வயிறு எரியுது. மோர்ல வெந்தயம் போட்டு குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நேரு அம்மாக்காரவும் சேர்ந்து கும்பிடுற குலசாமி மேல சத்தியமா சொல்றேன், கூடிய சீக்கிரமே நீங்க மாட்டிக்கிட்டு கம்பி என்ன போறீங்க. ஏய் ஏய் ஏய், போடி போடி போடி, காண்ட்ல அப்படியே கர்ஜிக்காதடி. மாட்டும் போது என்ன பண்ணணும்னு இந்த சின்ன பாப்பாக்கு தெரியும். இந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நீ என்ன பண்ற, நல்லா ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு கொண்டு வா. அந்த கேப்ல நீ லெமனை பிழிஞ்சு கொண்டு வா. பிழியறோம். அம்மா அம்மா, எங்க உங்களை விட நான் சீனியருங்க, என்ன கூப்பிட விடுங்க ப்ளீஸ். சரிங்க, நீங்களே கூப்பிடுங்க. அம்மா அம்மா. யாருங்க நீங்க? இங்க சின்ன பாப்பாங்கிறது. அவங்களா? வாங்க வாங்க, இவங்கதான் சின்ன பாப்பா. வணக்கம் மேடம். வணக்கம், யார் நீங்க? என் பேர் மங்கோலியா, பேங்க் ஆஃப் மாசிலாமணில. சாரி மேடம், என் பேர் மாசிலாமணி, பேங்க் ஆஃப் மங்கோலியால அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன். இவங்க ருக்மணி. உங்க வைஃபா? இல்ல மேடம், பேங்க்ல ஸ்டாஃபா இருக்காங்க. ஓ, தெரிஞ்சு போச்சா? பெரிய பாப்பா, அங்க கூட எனக்கு அக்கவுண்ட் இருக்கே. அங்க மட்டும்தான் இருக்கு. ஆமா, என்ன விஷயம் சார்? அது வந்து மேடம், போன வாரம் இவங்க ஒரு 5 லட்சத்துக்கான செக்க வேற அக்கவுண்ட் கிரெடிட் பண்ற பதிலா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதே. என்ன மேடம் தெரியாதுன்னு சொல்றீங்க? டெபிட் கார்டை பீடி இழுக்கிற மாதிரி சர்ரு சல்லுன்னு இழுத்துட்டு 5 மணி நேரத்துக்குள்ள 5 லட்சத்தை கரைச்சிட்டீங்களேம்மா. ஐயோ சார், நான் இந்த சொசைட்டில ஷட் அப். முக்கிய புள்ளி, எனக்கு எத்தனையோ பேங்க்ல எத்தனையோ அக்கவுண்ட்ஸ் இருக்கு, பல லட்சங்கள்ல டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்? மேடம் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அது யார அக்கவுண்ட் போக வேண்டிய பணம் தெரியுமா? யார் குமிழ்குப்ப மாறி அக்கவுண்ட் போக வேண்டிய பணம். அதனால நான் எதுக்குங்க பயப்படணும்? தப்பு செஞ்சது நீங்க. நான் அவங்க பேங்க்குள்ள பூந்து என் பேர்ல 5 லட்சம் ரூபாவை கிரெடிட் பண்ணிருக்கேன். துமில் குப்பை மாறிதான் உன்னை மாறி மாறி வெட்டுவான். அதனாலதாம்மா உங்க வீட்டை தேடி வந்திருக்கோம். இத பாரு கண்ணு, என் அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சு, நான் செலவு பண்ணிட்டேன். இப்ப என்னங்கறீங்க? பேங்க் மேனேஜர் பணத்தை எங்களை கட்ட சொல்றாருமா. கட்டு. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? வெள்ளம் தோன்றது நீ, வேற சூப்பரது நாங்களா? அப்படி கேவலமா கேளுங்க சார். இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நோட்டீஸ் கொடுங்க, லீகலா மோதிக்கலாம். இந்த சின்ன பாப்பா கூப்பிட்டா ராம் ஜெத்மலானியே ஆஜராவாரு. அம்மா, தயவு செஞ்சு பேங்க்ல பணத்தை கட்டிடுங்கம்மா, இல்லன்னா எங்க வேலையே போயிடுமா. அப்படி இறங்கி வாங்க. யாருக்கிட்ட லா பேசுறீங்க? எங்க குடும்பத்துல எத்தனை லா இருக்கு தெரியுமா? ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா. ஏன் சர்மிலா ஊர்மிலான்னு சொல்லிக்கிட்டே போங்கலாம். ஏய் ஏய் ஏய், கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கியா? மேடம், பணத்தை தரீங்களா? அவ்வளவு சீக்கிரம் வாங்கிருவீங்களா நீங்க? எங்க அத்தை கையில வந்த பணம் கல்லறைக்குள்ள போன மாதிரி உள்ள போச்சுன்னா வெளியே வரவே வராது. நீங்க திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சு 2 பேரும் மொட்டை போட்டு போயிடுங்க. எங்க அத்தை பாக்குறதுக்கு எக்ஸ்டீரியர் தான் டீசென்ட், இன்டீரியர் பட்டு இன்டீசென்ட். கேட்டீங்கல்ல, இதுதான் என்னோட கேரக்டர். மேடம், இப்ப நீங்க பணத்தை தரலாம். என்னையா பண்ணுவேன்? என்னையா பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். ஐய, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குடி? நான் ஒண்ணு பண்றேயா, உங்க பணத்தை தந்துடுறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நாங்களே எதிர்பார்க்கலையே. இங்க பாருப்பா, மாசம் கரெக்டா 100 ரூபாய் கட்டிடுறேன். கழிச்சுக்கோ. என்னது மாசம் 100 ரூபாவா? நீங்க எனக்கு கட்டது அது எனக்கு அடையுது மேடம், 5 லட்சம் ரூபா. அதையும் நான் தான் கணக்கு போட சொல்லணுமா? நீ கணக்கு போட மாட்டியா? அப்புறம் என்ன டாஷிக்கே நீ அசிஸ்டன்ட் மேனேஜர்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தேர் இஸ் எ போன். ஹலோ, நான் தான் டுமில் குப்பம் மாறி பேசுறேன். என்னையாச்சு 5 லட்சம்? அந்த விஷயமா தான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் பேச்சுவார்த்தையை முடி, இல்ல உன் மூச்சு இருக்காது. யாரு? டுமில் குப்பம் மாறியா?
எப்படி மேடம்? ஹவு வரணுமே. ஐயோ மேடம், என்ன காப்பாதுங்க மேடம். ஏய், 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 ஏய். மேடம் எந்திரியா, ப்ளீஸ் மேடம், எந்திரி. இங்க ப்ளீஸ் பாருங்க, மேடம். இதுக்காக புதுசா வாங்கின நகைலாம் அடமான வைக்க முடியாது, பாத்துக்கோங்க. ஏய், 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 இரு. உன்னை அவன் கேட்டானா? இல்ல நான் தான் நகையை அடமானம் வைக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? எதுக்கு தேவையில்லாம கமிட் ஆயிட்டு இருக்க? மேடம் ப்ளீஸ் மேடம், அந்த நகையாவது கொடுத்துருங்க மேடம். நான் என் பேங்க்ல ஜுவல் லோன் போட்டுக்கிறேன் மேடம் ப்ளீஸ். அது எப்படியா முடியும்? இல்ல அது எப்படி முடியும்னு கேக்குறேன். இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு கூட இந்த நகையை போட்டுட்டு போய் இப்படி பீத்திக்கல, அதுக்குள்ள உனக்கு அடமானம் வைக்கணுமா? நோ சான்ஸ். மேடம் தலுங்க சார், இங்க பாருங்க, நீங்க பணத்தை தரலன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஆமா. ஏய், இது கூட நல்லா இருக்கு. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நீங்க எனக்கு அடிமை. ஏய், ஆடாம தொடையேன். கால்ல எங்கெல்லாம் தொடைக்கிற? நீங்க ஆடாதீங்கம்மா. ஐயையோ. மேடம் இந்தாங்க மேடம், ஸ்ட்ராங் காஃபி. பாத்து சூடு மேடம். இந்தாங்க. இத பாரு மாசி, நாளையில இருந்து நீ சமைக்க வேண்டாம். ஏம்மா? ஐயோ, உன் சமையல் படு கேவலமா இருக்கியா? ஐயோ, நேத்து ஒரு மீன் குழம்பு வச்சியே, அதுல மீன் நாத்தம் போகவே இல்லையா? ஆமா, நீ மீனை சரியா கழுவலையா? இல்ல மேடம், எப்பவுமே தண்ணியில் இருக்கிற மீனை எதுக்கு மேடம் மறுபடியும் கழுவணும்? கிட்ட வாயேன். எஸ். ஏண்டா என்னையே கலாய்க்கிறியா நீ? போ அப்படியே என் பெட்ரூமுக்கு போய் ரூம்ல இருக்கிற டாய்லெட்டை நல்லா வாஷ் பண்ணு. நானா? ஏயா, நீயே ஒரு அசிஸ்டன்ட், உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் எதிர்பார்க்கறியா? மேடம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேடம். அதெல்லாம் பேங்க்ல. இங்க நீ எனக்கு சர்வர், புரியுதா? செய்யும் தொழிலே தெய்வம். ஐயோ, அந்த வேலைலாம் எனக்கு தெரியாது மேடம், தெரியாது. எனக்கு கூட ஓசில வந்த படத்தை திருப்பி கொடுக்க தெரியாது. ஆனா நான் என் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கல. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டா மாசி. கிளம்பு, போ போ போ. ஐ போன்ற கூட ஐயோ, என்னடி 10 விரல் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்றதுக்கு 10 நாள் தேவையா உனக்கு? என்ன பேங்க்ல ஓபி அடிக்கிற மாதிரி இங்க ஓபி அடிக்கிறியா? இல்லம்மா. என்ன இல்லம்மா நொல்லமான்னு பிச்சு விடுவேன் பிச்சு. சரி எந்திரிச்சு போய் 10 பாத்திரம்லாம் தேய். இது பாரு, பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா 1 hour ரெஸ்ட் எடு, தூங்கு. நிஜமாவா சொல்றீங்க? ப்ராமிஸா சொல்றேன்டி. உங்களுக்கு பெரிய மனசுமா. ஏன்னா உனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருக்கேன். நைட் ஷிஃப்டா? யா, என் ரூம்ல ஒரே கொசு தொல்லை. நிம்மதியாவே என்னால தூங்க முடியல. நீ என்ன பண்ற? ஒரு கொசுவா பிடிச்சு அப்படி அடிக்கிற. சத்தம் மட்டும் வரக்கூடாது. அப் டு 7 o'clock வரைக்கும். அம்மா, அந்த கதவு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா கொசுவே வராதுமா. எனக்கு மூச்சு திணறி செத்து போயிடுவேனே. அப்புறம் உனக்கு யாரு 5 லட்சம் ரூபாய் தர்றது? ஸ்ப்ரே அடிச்சா எல்லா கொசுவும் செத்துரும்ல. ஒவ்வொரு கொசுக்கா ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு அத புடிச்சு நசிக்கலாம்ல. உனக்கு 5 லட்சம் ரூபாய் அழறது பத்தாதுன்னு இப்ப நான் ஸ்ப்ரேக்கு வேற செலவு பண்ணுமா? எந்திரிச்சு படி படி பா, எந்திரி. இந்த காப்பி எடுத்து போய் மாசி தலையில ஊத்து. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? தெரியல. நல்லா படிச்சவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்களே இப்படி டார்ச்சர் பண்றீங்களே அத்தகாரு. That is not my fault. சால்ட் சாப்பிட்டா வாட்டர் குடிச்சுதான் ஆகணும். இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாத அத்தை. ஹலோ, இந்த பாவத்தை எப்படி கழுவணும்னு எங்களுக்கு தெரியும். சரி அவங்க கெட முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன கேட்டா? அதான் அந்த ஆண்டவன் தான் டிசைட் பண்ணணும். புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன்டி. சிட்டில ஒரு 8 பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப நடந்த மாதிரியே எவனாவது ஒரு இழிச்ச வாயன் செக்க மாத்தி என் அக்கவுண்ட்ல போட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த கேஷ் எடுத்து இவங்க பேங்க்ல கட்டிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப விழும்னு யாருக்கு தெரியும்? இந்த ஓவர் ஆசை உடம்புக்காக அத்தை. சரி, எந்த பேங்க்லயும் எந்த அக்கவுண்ட்லயும் உங்களுக்கு செக் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் இதுங்களுக்கு செக் வைப்பேன். புரியலையா? இந்த அடிமைங்களோட லீவு எக்ஸ்டெண்ட் ஆகும். வர்ச்சா. ஏய், புரியுதாடி? அத்தகாருக்கு பணத்தை கட்டுற ஐடியாவே இல்லையா? இவங்க உருப்படுவாங்கன்ற சான்ஸே இல்ல. ஐயோ, இவனா போன் எடுத்தா திட்டுவான், எடுக்கலன்னா வெட்டுவானே. என்ன பண்றது? ஆண்டவா, சுவாமி.
ஹலோ மாரியாண்ணா வணக்கம்ண்ணா. என்ன நொண்ணா? என்னையாச்சு என் பணம்? அண்ணா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்கண்ணே. தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ். பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னும் 2 நாள்ல என் அக்கவுண்ட்ல பணம் விழல, 3வது நாள் உன் பணம் விழும். இத பத்தி தெரியும்ல? அந்த நிலைமைக்கு வராதுண்ணே, கொடுத்துறேண்ணே ப்ளீஸ். பாக்குறேன் பை போன. சரிண்ணே. ஐயோ எருக்கு சொல்லுங்கம்மா. நாயை வாக்கிங் கூட்டிட்டு போடி. வாங்கம்மா போலாம். அடி பிஞ்சிரும். ஏய், இன்னும் 1 வருஷம் இங்கதான் வேலை பார்க்கணும், ஓகேவா? சாரிம்மா, நானே கூட்டிட்டு போறேன். என்ன சார் இது? பத்தல். வத்தல் லேது சார், இது சுத்தல். ஆமா, இது எதுக்கு நீங்க நைட்ல அந்த சுத்தீங்க? கர்மம் தங்க கேளுங்க. பகல்ல புழிஞ்சா காக்கா வந்து கொத்திட்டு போயிடுமா, அதனால நைட்ல புழிய சொல்றாங்க உங்க அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும், நைட்ல எப்படி இது காயும்? அதுக்குதான் இத கொடுத்துருக்காங்க. பேங்க்ல 50-60 பேரை வச்சு வேலைய பிழிஞ்சு வாங்கின நீங்க இங்க வந்து வத்தல் புழிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, எல்லாம் விதி. இன்னைக்கு காலையில தான் டுமில் குப்பை மாறி போன் பண்ணான். அவன் கேஷ் வித்ட்ரா பண்ண வரும்போது வெப்பனோடு தான் வருவான். கையை வெட்டுவானோ காலை வெட்டுவானோ எது போகுதுன்னு தெரியலம்மா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க அத்தைய தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்ட கூடாது? முடியாதுமா, தப்பு செஞ்சது நாங்களாச்சே. சரி, இன்னொரு ஐடியா. எங்க அத்தைய நீங்க கிட்னாப் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா என்ன? நாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ்மா. உங்க அத்தை சின்ன பாப்பா மாதிரி கீழ்த்தனமா இறங்க முடியாது எங்களால. சரி, எங்களுக்காக நீங்களாவது உங்க அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்கிற ஜாதியா சார் அது? பட்டா கூட திருந்தாத ஜாதி. ஐயோ. ஆமாம்மா, ரொம்ப அராஜகம்மா. உங்க அத்தை பண்றது ரொம்ப அராஜகம்மா. நேத்து என் புருஷன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேம்மா. உங்க அத்தை அங்கிருந்து வந்து, ஏண்டி 5 லட்சம் உன் புருஷனா கொடுக்க போறான்னு போனை புடுங்கி கிணத்துல தூக்கி போட்டாங்கம்மா. அழுவாதீங்கோ, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க 2 பேரும் கவலையே படாதீங்க. விடியறதுக்குள்ள இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடுறேன். பாத்தியாடி, தூக்கத்துல கூட காக்கா வலிப்பு வந்த மாதிரி சாவி எப்படி கெட்டியமா பொடிச்சு தூங்குது பார். அத்தை அத்தை, கொஞ்சம் உங்க பீரோ சாவி தரீங்களா? இல்ல, கீழ ஒரு 1000 ரூபாய் கடந்தது, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். வேணா நான் வச்சுக்கிட்டா? குடு குடு. கீ ப்ளீஸ். கீ ப்ளீஸா? கேக்குது பொம்மை, போய் கீ குடுத்து வா. யாருகிட்ட? ஏய் மசாலா மணி, மசாலா மணி, ஏய் மசாலா மணி, காபி கூட போட்டு கொடுக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அட இங்க பாருடா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் இன் பண்ணிருக்க. நாம இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல, ஒரு அடிமேங்கிற எண்ணமே உன் பிளட்ல இல்லையாடா? போடா போடா போடா, போய் பழைய துணியை மாத்திக்கிட்டு வேலைய பாரு. போ போ போடா. ஏய் ருக்கு, என்னடி அடிக்கிறா? அப்படியா? என்னடி நீ அடிக்கிற? ஹலோ, இதுக்குதான் வந்தோம். ஹலோ, நில்லுங்க. என்ன நீங்க பாட்டு வந்தீங்க,
నేను అత్తగారు ఆளுக்கு ஒரு அறை விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. அட 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 பாத்தியாடா பாத்தியாடா மாசிலாமணி, தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடும்னு சொல்லுவாங்களே. என் ரெண்டு மருமகளும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றாளுங்க பார்த்தல. இனிமே தாண்டா இருக்கு உனக்கு. இவங்க செஞ்ச டார்ச்சருக்கு ஒரு அரை பத்தாது. அப்படி பாவீங்களா? பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஆரம்பிங்க. இப்ப பாருங்க. ஏமா ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோமே, டீசெண்டா பணத்தை திருப்பி கொடுத்துடலாமே அப்படிங்கிற எண்ணமே இல்லாம 5 லட்சத்தை அப்படியே ஆட்டை போடலான்னு பாத்தியா? பேங்க் எம்ப்ளாய்ஸ்னா அவ்வளவு கேவலமா? அடுத்த வாட்டி பேங்க்குக்கு வருவல்ல, அப்ப கவுண்டருக்குள்ள கைய விடுவல்ல, அப்படியே உன் கையை இழுத்து வச்சு கடிச்சு துப்பிற. வருவியா? வருவியா? மீன் பாடி மாதிரி இருக்கிற இந்த பொம்பளை டெட் பாடி ஆடி போறது. வா தேங்க்ஸ் பேங்க் பக்கம் வாடி உன்னை பாத்துக்கிறேன். போட மாசிலாமணி, அப்படியே போ. இந்த சின்ன பாப்பாவை கட்டல் அடிக்கிறியா? உனக்கு அடிக்கிறடா ஆணி. என்கிட்ட இருந்து நீ 10 பைசா கூட வாங்க முடியாதுடா. மாசம் மாசம் உனக்கு கட்டலான்னு நினைச்ச 100 ரூபாவை கட்டுடா. ஹலோ, எனக்கு வர வேண்டிய 5 லட்சம் எப்பயோ வந்துச்சு தெரியுமா? நான் தான் உனக்கு இது தரவே இல்லையே. நாங்க கொடுத்துட்டோமே. உங்ககிட்ட எதிரி 5 லட்சம் ரூபாய் பணம். நேத்து ராத்திரி உங்க ரூம்ல நீங்க தூங்கும் போது உங்க பீரோல கைய விட்டு 25 பவுன் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அத்தகாரன். என்னது? என் பீரோல இருந்து 25 பவுன் திருடி இருக்கீங்களா? அப்போ இது உள்குத்தா? இதுக்குதான் கழுகு மாதிரி சொல்ல சாப்பிடாம காக்கா மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடணுங்கிறது. ஓ, புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. அதனாலதான் என்கிட்ட இருந்து 25 பவுன் நகையை திருடி எனக்கு வாய்த்த இந்த அடிமைகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வாங்கி கொடுத்துட்டீங்களா? Exactly. ஏய் உங்கள என்ன சவுண்ட்? எங்க கிட்ட வச்சுக்காத. நீங்க என்ன சேட்டு கிடையாது உங்ககிட்ட வைக்கிறதுக்கு? சாட்டியதான் வச்சுக்காதன்னு சொன்னோம். இந்த வீட்ல வேற எவர் லேது, நீ சொல்லவா இருக்க. சொல்லிய முடிச்சான் வையே. ஏன்னு கேக்க இங்க எவனும் இல்ல. அதனால வாழை சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டு கால்நடையா போய் ஒரு காப்பி எடுத்துட்டு வா. தூக்கணக்கால இறக்கிட்டு தூக்கலா சுகர் போட்டு கொண்டு வாப்பா. இல்லனா தூக்கிடுவோம்.